சமூகம் நமக்கு என்ன கத்து கொடுத்துட்டு இருக்கு தெரியுமா? யாரையும் நம்பாத. அவனை பார்த்தா நல்லவன் மாதிரி இல்லடா. நான் என்னமா பாத்துக்கிட்டேன்? என்னை விட அவன் இந்த குடும்பத்தையும் உங்களையும் நல்லா பாத்துக்க போறான் பாரு. தயவு செஞ்சு உன் கூட ஒப்பிட்டு அவனெல்லாம் பேசாத கையில். இந்த மாதிரி விஷயத்தை எல்லாம் சொல்லி புரிய வைக்க முடியாது. அதுவா மனசுல இருந்து வரணும். அவனுக்கெல்லாம் அப்படி ஒரு மனசே கிடையாது. அத நான் நல்லா புரிஞ்சுக்கிட்டேன். அம்மா, இந்த விஷயத்த நீ கம்பேர் பண்ணிட்டு இருக்கிறதுனாலதான் உனக்கு இப்படி எல்லாம் தோணுது. இங்க பாரு, 5 விரலும் ஒரே மாதிரி இருக்குமா? ஒவ்வொன்னும் ஒவ்வொரு மாதிரி இருக்கும். மத்த விரலை விட சுண்டு விரல் சின்னதா இருக்குன்னு அதை கட் பண்ணிட முடியுமா என்ன? உன் கையில இருந்து முளைச்ச 5 விரல் இதெல்லாம் நீதான் இருக்கமா பத்திரமா புடிச்சு வச்சுக்கணும். நீ ரொம்ப போட்டு குழப்பிக்காத, சரியா? ஃப்ரீயா விடு. அன்பு எல்லாத்தையும் பாத்துப்பான். அவன் நீ நினைக்கிற மாதிரி எல்லாம் இல்லம்மா. நீயே சொல்லுவ பாரு. நான் என்னமோ நினைச்சேன், அன்பு எவ்வளவு பொறுப்பானவனா இருக்கான்னு நீ சொல்லதான் போற பாரு. நான் என்ன சொன்னாலும் நீ அவனுக்கு தான் சப்போர்ட் பண்ண போறல. உனக்கு தான் இன்னும் யார பத்தியும் தெரியல. அந்த பக்குவத்தை நான் உனக்கு ஏன் சொல்லி கொடுத்து வளர்க்கலையேன்னு தோணுது. ஐயோ ப்ளீஸ்மா, அதையே பேசிட்டு இருக்காத. பாத்துக்கலாம், விடு. மா, என்னம்மா 2 பேரும் பேசிக்கிட்டு இருக்கீங்க? டக்குன்னு கிளம்புங்க, கடைக்கு போகணும்ல. சரியா? சரி, சீக்கிரம். சரி, விடு. ஸ்பீடா போ சொன்னது தப்பா போச்சே. ஏங்க, இந்த ஸ்பீடு போதுமா? பாத்து. என்ன சொன்னீங்க? ஷோ ரோட்ட பார்த்து வண்டி ஓட்டுங்க. நீங்க பயப்படாதீங்க. இந்த ரேஸ் பால் வண்டி ஓட்டுனானா ரோட்டையும் மிஸ் பண்ண மாட்டான், போற ரூட்டையும் மிஸ் பண்ண மாட்டான். ஷோ ஏங்க, நீங்க ஸ்லோவாவே போங்க. எதுக்குங்க இவ்ளோ வேகமா போறீங்க? ஏங்க, என்னங்க நீங்க தானங்க வேகமா போக சொன்னீங்க. இல்லனா எக்ஸாம் எழுத முடியாதுன்னு சொன்னீங்கல்ல. ஐயோ, நான் தெரியாம சொல்லிட்டேன். கொஞ்சம் பொறுமையாவே போங்கல. என்னங்க நீங்க ஸ்லோவா போனா ரொம்ப ஸ்லோவா போறேன்னு சொல்றீங்க, வேகமா போனா ஏன் வேகமா போறேன்னு சொல்றீங்க. அப்புறம் நான் எப்படி தாங்க போறது? நீங்க நார்மல் ஸ்பீட்லயே ஓட்டுங்க. நீங்க ஓட்டுறத பார்த்தா டாக்டர் ஆக வேண்டியனா ஹாஸ்பிடல்ல போய் பேஷண்டா அட்மிட் ஆயிடுவேன் போல. என் ஃபேமிலியே நான் டாக்டர் ஆகணும்னு கனவு கண்டுட்டு இருக்காங்க. ப்ளீஸ் எங்கேயாவது கொண்டு போய் என் கனவை கவுத்து விட்டுறாதீங்க. என்னங்க நீங்க, நான் எப்படிங்க உங்களை கவுத்து விடுவேன்? உங்களை நான் பத்திரமா கூட்டு போக வேண்டியது என்னோட பொறுப்பு. நீங்க ஒன்றும் பயப்படாதீங்க. எவ்வளவு வேகமா போனாலும் ஆட்டோ கொஞ்சம் கூட பிசுறு தட்டாது. நம்ம டிரைவிங் அப்படி. ஷோ, உங்க ட்ரைனிங் திறமையெல்லாம் எனக்கு இறக்கி விட்டதுக்கு அப்புறம் காட்டுங்க. இப்ப ஸ்லோவா போங்க. சரிங்க சரிங்க, பயப்படாதீங்க, இருங்க. தெரியாம இந்த ஆட்டோல ஏறிட்டேன் போல. தலை வலிக்குது. இந்த ஸ்பீட் ஓகேவா? இதுல தலைவலி வர எனக்கு வந்துருச்சு. இதுக்கப்புறம் படிச்ச மாதிரிதான். என்னங்க புக் முடி வச்சிட்டீங்க? படிச்சு முடிச்சிட்டீங்களா? படிச்சிட்டேன். உங்களை நம்பி இதுக்கப்புறம் புக்க திறந்து வச்சிருந்தேனா புக்கோட சேர்ந்து நானும் வெளியே விழணும். பரவாயில்லங்க, அதான் நான் ஸ்லோவா போயிட்டு இருக்கேன்ல. இப்ப படிங்க. வேண்டாம் வேண்டாம், நீங்க முதல்ல பார்த்து போங்க. படிக்க வேண்டியதெல்லாம் நான் படிச்சு முடிச்சிட்டேன். சூப்பருங்க. அப்ப நான் பாட்டு போடவா? எதுக்கு? அதான் கேப் விடாம தொணன்னு பேசிட்டு வரீங்கல்ல, அப்புறம் எதுக்கு பாட்டு வேற? ஏங்க, அப்ப நான் பேசுறது உங்களுக்கு பாட்டு பாடுற மாதிரி ஜாலியா இருக்கா? ஐயோ கடவுளே. வேணும்னா நான் பாட்டு பாடவா? ஏங்க, தயவு செஞ்சு அதை மட்டும் பண்ணிடாதீங்க. நானே ஆட்டோல இருந்து எகிரி குதிச்சிடுவேன். என்னங்க கிண்டல் பண்றீங்க? சரி விடுங்க, உங்களுக்கு என் பாட்டு கேட்கறதுக்கு கொடுத்து வைக்கல. அப்படியே பேசிக்கிட்டே போவோம். ஐயோ வேணாங்க, தயவு செஞ்சு நீங்க பாட்டே போட்டுருங்க. நீங்க பேசுறத கேட்கறதுக்கு பதிலா அதுவே மேலு. என்னங்க இப்படி சொல்றீங்க? அப்ப நான் ஓவரா பேசுறேன்னு சொல்றீங்களா? கொஞ்சம் இல்ல, ரொம்பவே ஓவரா பேசுறீங்க. அட போங்க, நான் எது பண்ணாலும் குத்தம் சொல்லிட்டு இருக்கீங்க. போங்க, நான் பாட்டே பாடுறேன். செந்தாளம் பூவில் வந்தாடும் தென்றல் என் மீது மோதுதம்மா அம்மம்மா தன்னான தானா தன்னான நானா தன்னான நானா ஓயாது போல மனசுல பெரிய எஸ்பிபின்னு நினைப்பு. சரியான டார்ச்சர். வாசம். ஏங்க ஏதாவது சொன்னீங்களா? ஒண்ணும் இல்ல, ரொம்ப நல்லா பாடுறீங்கன்னு சொன்னேன். தேங்க்ஸுங்க. எங்க ஏரியால எல்லாரும் அப்படிதான் சொல்லுவாங்க. பார்த்து வண்டி ஓட்டுங்க. சரிங்க, உங்களை பார்த்துட்டு தானே வண்டியை ஓட்டிட்டு இருக்கேன்.
என்னங்க பணமெல்லாம் கொடுக்குறீங்க? ஆ, வேற என்ன கொடுக்கறது? உங்க மனச? என்னது? இல்லங்க, உங்க நல்ல மனசுக்கு பணமெல்லாம் தேவையில்லைன்னு சொன்னேன். நீங்க போங்க. அதெல்லாம் ஒண்ணு வேண்டாம், புடிங்க. ஏங்க வேணான்னு சொல்றேன்ல. அதான் ஏன்னு கேக்குறேன். உங்களுக்கு இலவசம். என்னது இலவசமா? எதுக்கு? வழக்கமா ஆட்டோக்காரங்க பிரசவத்துக்கு தான் இலவசம்னு போட்டிருப்பாங்க. இதெல்லாம் எனக்கு எதுக்கு இலவசம்? பிரசவத்துக்கே இலவசம்னா அந்த பிரசவத்தை பார்த்து உசுர காப்பாத்துற டாக்டருக்கும் இலவசம் தாங்க. ஷோ, நான் இன்னும் டாக்டரே ஆகலங்க. ஆனா டாக்டருக்கு தானே படிக்கிறீங்க. எப்படி நீங்க டாக்டர் ஆயிடுவீங்கன்னு எனக்கு நம்பிக்கை இருக்கு. அதனால உங்களுக்கு ஃப்ரீ தான். உசுரியே காப்பாத்துற படிப்பு படிக்கிற உங்ககிட்ட எல்லாம் பணம் வாங்கினா எப்படிங்க? நீங்க போங்க. என்ன லாஜிக்கும் தெரியல. சரி, வரும்போது என்ன டார்ச்சர் பண்ணீங்கல்ல, அதுக்கு நான் ஃபீஸா எடுத்துக்கிறேன். கொஞ்சம் வாய் அதிகம், ஆனா நல்ல பொண்ணாதான் இருக்கா, லட்சணமாவும் இருக்கா. இதுக்கப்புறம் எப்ப பார்க்க போறோம்னு தெரியல. போய் பொழப்ப பாப்போம். சொல்லு ஷாலினி. அன்பு, நீ ஸ்டேஷனுக்கு ரீச் ஆயிட்டியா? ஆமா ஷாலினி, ஏன் என்னாச்சு? இல்ல, உன்கிட்ட கொஞ்சம் பேசணும், அதான். இப்பதானே வீட்ல இருந்து வந்தேன், அதுக்குள்ள என்ன? சீக்கிரம் சொல்லு, என்ன விஷயம்? அன்பு, நான் சொல்றேன்னு கோவப்படக்கூடாது, சரியா? ஏய், நான் ஏன் கோவப்பட போறேன்? அப்படி என்ன விஷயம் சொல்ல போற? சொல்றேன், நீ ஃபர்ஸ்ட் டென்ஷன் ஆகாத. எனக்கு என்னமோ நீ கொஞ்சம் அவசரப்பட்டுட்டியோன்னு தோணுது. என்ன சொல்ற? நான் என்ன அவசரப்பட்டேன்? எதை சொல்ற நீ? இல்ல, நாம இப்ப உடனடியா பைக்க வாங்கிருக்க கூடாதுன்னு நினைக்கிறேன். ஏன் அப்படி சொல்ற? காலையில பைக்ல கோவில் போகும்போது கூட நீ அவ்வளவு சந்தோஷமா இருந்தியே. பைக் ரொம்ப பிடிச்சிருக்குன்னு வேற சொன்ன, திடீர்னு இப்படி சொல்றீங்க. அன்பு, இல்ல, குடும்பம் இப்படி இருக்கிற நிலைமையில நம்ம அந்த பைக்க வாங்கி தேவையில்லாம வீண் செலவு பண்ணிட்டுமோன்னு நினைக்கிறேன். இங்க பாரு, என்ன பிரச்சனை உனக்கு? நீ ஏன் சொல்ற மாதிரி எனக்கு தெரியல. என்ன நடந்துச்சு? வேற யாராவது ஏதாவது சொன்னாங்களா? இல்ல அன்பா, அதெல்லாம் யாரும் எதுவும் சொல்லல. நானாதான் இந்த விஷயத்த உன்கிட்ட சொல்றேன். ஷாலினி, உன்னை பத்தி எனக்கு நல்லாவே தெரியும். எதுனாலும் மனசுல பட்டத முகத்தை பார்த்து நேரா சொல்றவ நீ. அன்பா, இப்படி இவ்வளவு நேரம் கழிச்சு சொல்றேன்னா அதுக்கு காரணம் என்ன? நேத்து பைக் வாங்கிட்டு வந்தப்போ சொல்லணும்னு தோணல, காலையில வீட்டுல இருக்கும்போது சொல்லணும்னு தோணல, அப்புறம் இப்ப சொல்றேன்னா அது காரணம் என்ன? வேற ஏதோ இருக்குன்னு தானே அர்த்தம்.